ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்ல முட்டை வச்சு தக்காளி தொக்கு தான் செய்ய போறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, முட்டை தனியா செஞ்சு குடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம தக்காளி சட்னி செஞ்சோன்னா, அதில வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுத்தோன்னா, அவங்க தக்காளியும் எடுத்து வைக்க மாட்டாங்க, வெங்காயமும் எடுத்து வைக்க மாட்டாங்க. அப்படியே தொட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சாதத்துலேயும் பெசஞ்சு சாப்பிட்லாம். பட் குழந்தைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, சப்பாத்தி, தோசைக்கு தொட்டுக்க கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் மிக்சியில் வந்து ஒரே ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தக்காளி ஒரு 4 தக்காளி, பழுத்த தக்காளி மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடுகு, கருவேப்பிலெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற மட்டும் வதங்கினா போதும். இப்போது வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த முட்டை தக்காளி தொக்கு வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் எது கொடுத்தாலும் இது வேணாம் அது வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போய் ஒரு கொதி வர அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டோன்னா போதும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அது கூட வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ண போகிறோம். காரத்துக்கு பச்சை மிளகா அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. வெறும் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி மட்டும் 1 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் பவுட்ரு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, இப்போ கொஞ்சம் வெதர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்க, கோல்ட் ஆகாமல் இருக்க கொஞ்சம் பெப்பர் பொடி யூஸ் பண்ணால் நல்லது. இப்போது நம்ம எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு அந்த எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு அதை நல்லா கிளறி கொடுக்கணும். கிளறி கொடுத்ததுக்கப்புறம் இப்போது வந்து நம்ம 2 முட்டை ஆட் பண்ண போகிறோம். இந்த தொக்குக்கு வந்து 2 முட்டை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கினாச்சு. இப்போது நீங்கள் வந்து சால்ட்டு, காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம செஞ்சிட்ருக்க தொக்கில் கொஞ்சமாக இடம் ஒதுக்கிட்டு சென்டரில் கொஞ்சம் காலியாக விட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு உடனே நம்ம வந்து அதை கிளறக்கூடாது. கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த தக்காளி தொக்கெல்லாம் அது கூட சேர்த்து கொஞ்சம் அது முட்டை மேலே கொஞ்சம் சேர்த்து விட்டு ஒரு சின்ன மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வைக்கணும். இப்போ அது வந்து அந்த சூட்லேயே கொஞ்சமாக அந்த முட்டை வந்து வெந்து வரும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி எடுத்துட்டு பார்த்தோங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டீம் ஆகிருக்கும் அந்த எக்கு. ஸ்டீமான எக்கு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம முட்டை கொஞ்சமாக கிளறிட்டு மூடி வச்சாச்சு. கொஞ்ச நேரம் விட்டு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டீம் ஆகிருக்கும். கொஞ்சம் அடி பிடிச்சிருந்தா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் கிளறிக்கலாம். கெட்டியாக வேணும்னா கூட கெட்டியாக செஞ்சுக்கலாம். நீங்கள் பொரியல் மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும், பசங்க வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் எடுத்து சாப்பிட மாட்டாங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறிக்குங்க. இப்போ பாருங்கள், முட்டை வந்து நல்லா அந்த தக்காளி தொக்கோட மேஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அவங்க முட்டையும் தனியாக எடுக்க முடியாது, தக்காளியும் தனியாக எடுக்க முடியாது, வெங்காயமும் தனியாக எடுக்க முடியாது. வெறும் அவங்க தொட்டு நல்லா சாப்பிடலாம். இப்போது நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது கன்சிஸ்டன்சி. கொஞ்சமாக கொதி வந்திருக்கு, கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது இட்லி கூட, சப்பாத்தி கூட, பூரி கூட